இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் நடந்துக்கிட்டதை வச்சு என் குணம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உரிமையும் நானே வாங்கி கொடுக்கறேன். ஆனா நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா இந்த இந்திராணிக்கு இன்னொரு குணமும் இன்னொரு முகமும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கவலைப்படாதீங்க மேடம், நாங்க சொன்னது உண்மை. சிவா இந்த வீட்டோட வாரிசு நாங்க நிரூபிப்போம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏய், உங்க அம்மா பண்ணிட்டு போன காரியத்துக்கு உன்னெல்லாம் அப்பவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுக்கணும்டி. இத்தனை வருஷமா உனக்கு சோறு போட்டு வளர்த்தேன் பாரு, ஏன் தப்புடி எல்லாமே. அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்டடி. ஏய், எப்படி வெக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? ஏண்டி, வார்த்தைக்கு வார்த்தை ரித்திகா என் தங்கச்சி தொங்கச்சி, அவ வாழ்க்கைய நான் எப்படி கெடுக்க பாப்பேன்னு அப்படின்னு டைலாக்லாம் பேசுன. இப்ப அதெல்லாம் நாடகம்னு நிரூபிச்சுட்டல நீ. இங்க பாரு, நீ என்னவோ பண்ணிட்டு போ, நீ எக்கேடோ கெட்டு போ. அத பத்திலாம் எனக்கு துளி கூட கவலை இல்லை. இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சகவாசமும் இல்ல. இதுக்கு மேல நீ அந்த வீட்டு பக்கம் வரவும் கூடாது, வரவும் நான் விட மாட்டேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் விடுஜம்னா. இவ எதுக்காக ரித்திகா வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி இங்க வந்திருக்கான்னு அத முதல்ல கேளு. ஏய், உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்றது காதுல வேளையா? நான் இதுக்கு போனோம். ஏய், என்ன குரல ஒசத்தி பேசுற? இங்க பாருங்க, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. இது இந்திராணி மேடமோட வீடு. அவங்கள நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவங்களே எங்களை இங்க தங்கி இருக்க சொல்லிருக்காங்க. அதனால நாங்க இங்கதான் இருப்போம். அத வேண்டான்னு சொல்ற உரிமை உங்க யாருக்கும் கிடையாது. அப்புறம் நான் இன்னும் இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவ இல்ல. நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ இன்னொருத்தரோட பொண்டாட்டி. எனக்கு நீங்க ஒன்னும் ஆர்டர் போடாதீங்க. அப்படியே ஆர்டர் போட்டாலும் அத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இப்போ. ஓஹோ, ஆஹா. அப்போ இத்தனை நாளா எங்களை ஒட்டிக்கிட்டு இருந்தது இருக்கிறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தானடி. இப்போ அது வேற ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு உடனே எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டல நீ. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆடுடி, ஆடு, நல்லா ஆடு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் எல்லாம் ஆட போறேன்னு நானும் பார்க்க தாண்டி போறேன். என்ன மன்னிச்சிருங்க சித்தி. ரித்திகாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. துரோகி, இப்படி ஒரு விஷமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. இவளுக்கு முன்னாடி நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு வீட்ல வாழ போறேன்ல, அதான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்த நாளே இங்க வந்து ஒட்டிக்கிட்டா. மா, அவ என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன் பொண்ணுமா. நீங்க எல்லாரும் தைரியமா வீட்டுக்கு போங்க. இனிமே நான் அவளை பாத்துக்கிறேன். ஹைலி, நீ செஞ்ச காரியம் முறையில்லாம இருந்தாலும் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சிவா, என் பேத்தி நல்லா பாத்துக்கையா? சரிங்க. ஐலி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க, நல்லதுதான். ஆனா அதுக்காக எதுக்காகடா நீங்க எங்க இருக்கணும்? நம்ம வீட்டுல வந்து இருக்கலாம்ல. அப்படி அங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தா நீயும் சிவாவும் தனி கொடுத்தனும் போயிடலாம்லடா. அப்பா, சில விஷயத்துக்கு காரணம் சொல்ல முடியாது. இது எங்களோட கட்டாயம். நாங்க இத பண்ணிதான் ஆகணும். என் பொண்ணு எது பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்.
நீ எதா இருந்தாலும் சரியா தாண்டா பண்ணுவ, தைரியமா பண்ணு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கடைசி வரைக்கும் உங்க அப்பா உன் கூட தான் இருப்பேன். ஓ, அவாய்ட் பண்றீங்களா? நானும் பாக்குறேன். நீங்களா வந்து பேசுவீங்க. கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. முக்கிய செய்தி: பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பல குற்றங்களை செய்து வருபவனும் போலீசாரால் நீண்ட வருடங்களாக தேடப்பட்டு வரும் குற்றவாளிதான் வர்மா. வர்மாவுக்கும் தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்றின் குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீஸ் தரப்பில் இருந்து செய்திகள் கசிந்துள்ளது. அவரை பிடிப்பதற்கான தக்க ஆதாரங்களை போலீசார் சேகரித்து வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களால் கூறப்படுகிறது. ஹலோ. எடி, நியூஸ பாத்தியா? ஆமா சார், இப்பதான் பார்த்தேன். மீடியாவுக்கு எப்படி சார் இந்த விஷயம் லீக் ஆச்சு? நம்ம கூடவே இருந்து நமக்கு எதிராக வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராவது பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன சார் பண்றது? அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். புருஷ்லி கிட்ட எப்படி எல்லாமோ என்கொயரி பண்ணியாச்சு. அவன் வர்மா பத்தி வாயை திறக்க மாட்டான்றான். சோ இப்போ நமக்கு வேற வழியே இல்ல. அந்த கபிலனை எப்படியாவது விசாரணை கூட்டிட்டு வரணும். கபிலன் புருஷ்லி கிட்ட பேசினா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், கபிலன் எப்படி விசாரணைக்கு கொண்டு வர்றது? அது உன்னாலதான் முடியும் ஏடி. சார், நானா? சார், நானும் சிவாவும் இப்போதான் இங்க வந்து சேர்ந்திருக்கோம். அதுக்குள்ள கபிலன் எப்படி சார் கூட்டிட்டு வர்றது? உன் நிலைமை எனக்கு தெரியுது ஏடி. ஆனா நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. விஷயம் இப்போ மீடியாவுக்கு லீக் ஆயிடுச்சு. வர்மா கண்டிப்பா அடுத்து என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனால அவனுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். இல்லனா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் உன் அம்மா பத்தின உண்மை எல்லாம் தெரியாமலே போக கூட வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு இத பண்ணி ஏடி. உன்னால மட்டும்தான் முடியும். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஷோ, இப்போ என்ன பண்றது? எப்படி சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே இருக்கேன். கபிலனை நான் எப்படி கூட்டிட்டு போறது? ரித்திகாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா?